பராசரர் ஜோதிட மணிமன்ற குழு அட்மின் உயர் திரு சந்திரன் ஐயா அவர்களுக்கும், ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் ஹரிகரன் சர்மா ஐயா அவர்களுக்கும், சிம்மநாயகி அன்பு சகோதரி திருமதி மணிமேகலை அவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அடியேன் வடவள்ளி நடராஜன், கோயம்புத்தூரிலிருந்து பேசுகிறேன். 1990 வருடம் பிறந்த இந்த ஆண் ஜாதகருக்கு குழந்தை பேரு பற்றிய ஒரு கேள்வி வந்துள்ளது. கூடவே ஆண்மை பற்றியும் கேட்டிருக்கிறாங்க. இந்த 2 கேள்விக்கு பதில் தெரியணும் அப்படின்னா வர்க்க சக்கர ஜோதிடம் இதற்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக உள்ளது. ஆண்மை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா சோம்நாத் திரேகானம் அப்படிங்கிற ஒரு வர்க்கம் இருக்குது. அதில் இந்த காம உணர்வுகள் அப்படிங்கிறத பற்றி அதில் டீட்டெயிலாக இருக்குது. இது பொதுவாக எல்லா சாஃப்ட்வேர்லேயும் வர்ற திரேகானம் மாதிரி இது அல்ல. அதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கட்டமைப்பை கொண்டது. இதில் உள்ள 12 பாவங்களும் உள்ள நவகிரகங்களும் வேறு வேறு மாதிரியான பலன்களை சொல்ல வல்லது. முழுக்க முழுக்க அந்த காம உணர்வுகள், காம செயல்பாடுகள், அதை பற்றி மட்டுமே இதிலிருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஆண்மை பற்றி கேட்டதுனால இந்த வர்க்கத்தை கணித்து அதுக்கு ஒரு பலன் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்குது. அடுத்து குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. குழந்தை பாக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு D7 சப்தாம்சம் அப்படிங்கிற ஒரு வர்க்கம் கணித்து போட்டிருக்குது. இந்த D7 சப்தாம்சத்தில் அதில் அவங்க தாம்பத்திய செயல்பாடுகள் எந்த அளவு இருக்குது, குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் எந்த அளவு இருக்குது, தடை ஏதும் இருந்தால் அந்த என்ன மாதிரி தடை இருக்குது, அதுக்கு ஏதாவது நிவர்த்தி வழிபாடு இருக்கா அப்படிங்கிறது இந்த D7 சப்தாம்சம் தெளிவாக சொல்லும். அதன் அடிப்படையில் இந்த ஜாதகருக்கு சோம்நாத் திரேகானம் ஆய்வு பண்ணி பார்த்ததில் இப்போ காமத்திரிகோணம் சொல்கிறோம். காமத்திரிகோணம் ராசி கட்டத்தில் பார்க்கறத விட இந்த சோம்நாத் திரேகானத்தில் பார்க்கறது 100% கரெக்டாக வரும். ஏன்னா இந்த வர்க்கம் முழுக்க முழுக்க காமத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு வர்க்கம். காம உணர்வுகள், காம செயல்பாடுகள் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த வர்க்கம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த வர்க்கத்தில் சோம்நாத் திரேகானத்தில் 3, 7, 11 ஆய்வு பண்ணி அந்த காம உணர்வுகள், செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது காம உணர்வுகளை வெளிப்படுத்த உண்டான முயற்சிகள். 7ஆம் இடம் அப்படிங்கிறது அந்த தாம்பத்தியத்தின் செயல்பாடுகள். 11ஆம் இடம் என்பது தாம்பத்தியத்தின் மூலம் அடையப்போகும் மன நிறைவு எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறது கிளியராக இதிலிருந்து பார்த்துக்கலாம். அந்த 3, 7, 11க்கு 12ஆம் இடமான 2, 6, 10 சுபகிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் காம உணர்வை இருக்காது, காம செயல்பாடுகளை அவரால் செய்ய முடியாது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. இதில் லக்னத்துக்கு 2ல் முழு சுபகிரகமான குரு பகவான் இருக்கிறது முழுக்க முழுக்க இவருக்கு அந்த காமத்துக்கு உண்டான ஒரு உணர்வே இல்லை. காம செயல்பாடுகள், தாம்பத்தியத்துக்கு உண்டான முயற்சிகளே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது காட்டுது. இவர் பிரம்மச்சாரியாகவே இருக்க விரும்புகிறாருன்னு பொருள். பிரம்மச்சாரியாக இருக்கணும் அப்படின்னு விரும்பாட்டியும் கூட அதுதான் நடக்கும். அதுக்கு அடுத்தது 6ல் சூரியன், லக்னாதிபதி சூரியன் இருக்கிறாரு. அவர் ஒரு அரை சுபர் அப்படின்னு சொல்லி கணக்கு எடுத்துக்கலாம். அவர் 6ல் இருந்துட்டு இந்த செயல்பாடுகளை தடுத்துட்டு இருக்கிறாரு. அதுபோக 10ல் சுக்கிரன், சந்திரன் சுபகிரகங்கள் இருக்குது. அதில் சுக்கிரன் ஆட்சிவ, சந்திரன் உச்சம். இந்த 2 சுபகிரகங்கள் இருக்கும்போது அந்த மன நிறைவு 11க்கு 12ஆம் பாவம் 10ல் இருக்கிறது. இந்த மன நிறைவுங்கிறது ஒன்றுமே கிடையாது, 0 லெவல் இருக்குது. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இருந்தாலும் பொது வெளியில்
மேலோட்டமாக தான் சொல்ல முடியும், டீப்பாக சொல்ல முடியாது. அதனால் இதிலிருந்தே நாம் இவருக்கு காம உணர்வுகள் இல்லை, தாம்பத்தியத்தின் மீது ஆவல் இல்லை, பிரம்மச்சாரியாகவே இருக்க விரும்புகிறார் என்று பொருள். அதனால தான் இதுதான் பலன் அவருக்கு. அதுக்கடுத்து குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வர்க்கம் D7 சப்தாம்சம். இந்த D7 சப்தாம்சமும் இந்த கட்டமைப்பு விதிகள் வேற. இதில் உள்ள 12 பாவங்கள் வேறு வேறு. குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அந்த செக்ஸ் செயல்பாடுகள், அதுக்குண்டான விஷயங்கள் மட்டும் இதில் சொல்லு. குழந்தை பாக்கியம் இருக்குதா, ஏன் தடைப்படுது, ஏதாவது கிரகங்கள் தடைப்படுதா, பஞ்சபூத தத்துவம் அடிப்படையில் ஒரு ராசி 7 பாகமாக பிரிக்கும்போது அந்த 7 பாகத்தின் அடிப்படையில் உடலில் ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள், அதில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதுக்குண்டான வழிபாடுகள் பண்ணுறதுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த வர்க்கம் D7 சப்தாம்சம். இதில் மெயினாக எடுத்த உடனே பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, வீரிய காரகனான செவ்வாய் உடன் சனி புதன், அலிகிரகங்களான சனி புதன் சேர்ந்திருந்தாலா, திரிகோணத்தில் இருந்தாலா சுத்தமாக வீரியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, தத்து புத்திரம்தான், தத்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ரிசல்ட்டு. அந்த அடிப்படையில் இவருக்கு கடகராசியில் உள்ள சனி பகவானுக்கு திரிகோணத்தில் விருச்சிக ராசியில் புதனும் செவ்வாய் இருப்பது இந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. குழந்தை பேரு அடையிறதுக்கு உண்டான சக்தி, எனர்ஜி, அந்த இது சமாச்சாரமெல்லாம் இல்லை அப்படிங்கிறது இதில் காட்டுது. அதனால் இவருக்கு குழந்தை பேர் அப்படிங்கிறது இல்லை. ஒரு வேளை நவீன மருத்துவ முறையிலாகும் அல்லது சித்த வைத்தியம் ஏதாவது பாரம்பரிய முறையில் ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா அதை அவர் பரிசீலனை பண்ணி பார்க்கலாம். ஒருவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்தும் குழந்தை பேர் இல்லை, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வர்க்க சக்கரம் தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட கொடுத்தா அவர் இந்த D7 சப்தாம்சத்தை ஆராய்ந்து பார்த்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுவார். இது முழுக்க முழுக்க எப்படின்னா, ஆணின் உடலில் உள்ள உயிரணு பெண்ணின் உடலில் உள்ள கருமுட்டையை போய் சேர்ற வரைக்கும் அதனுடைய டிராவலிங்கை பற்றி முழுசாக இது சொல்லக்கூடியது. அந்த உயிரோட்டம், அந்த உயிர் அங்கே போய் முட்டையில் சேர்ற வரைக்கும் இருக்குதா, நடுவில் அந்த உயிர் செத்து போயிருதா, அணுக்கள் இல்லை வெடித்து சிதறதா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த D7 சப்தாம்சத்தில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் லட்சக்கணக்காக ஃபீஸ் கட்டி மகப்பேறு மருத்துவர்கிட்ட போய் ஒரு ஆராய்ச்சி பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் ரிசல்ட் இந்த மாதிரி இருக்குது, வேறு வகையில் புத்திர பாகத்துக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு ஆளே வர வேண்டியதில்லை, ஜாதக கட்டம் இருந்தால அதை வைத்து இந்த உடலில் என்ன குறைபாடு அப்படிங்கிற ஈஸியாக கண்டுபிடிச்சி D7 வச்சு குழந்தை பேருக்கு சொல்லலாம். அந்த வகையில் ஆய்வு பண்ணி இவருக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, தத்து எடுக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வர்க்க சக்கர முறையில் ஆய்வு பண்ணி இதுதான் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி நிறைய பேருக்கு சொல்லி அவங்க அந்த எண்ணங்கள் மாற்றி செலவுகளை கம்மி பண்ணி தத்தெடுத்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இவருடைய விருப்பம் என்னன்னு தெரியல, இதன்படி முடிவு எடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி இதுபோல் ஒரு ஜாதகத்தை பதிவிட்டு அறிவுக்கு வேலை, மூளைக்கு வேலை, ஜோதிட திறமைக்கு ஒரு வேலை கொடுத்த மதிப்பிற்குரிய உயர் திரு குழு அட்மின் சந்திரன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம், நன்றி.